சாட்டர்டே மார்னிங் நான் எப்பவும் வீட்டுக்கு கிளம்பி வரது போல் இந்த வீக்கெண்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ பெங்களூர்லேருந்து ஹோசூர் பக்கம் தான் அப்படிங்கிறனால நான் எப்போவுமே பஸ் ட்ராவல் தான் பண்ணுவேன். ட்ரெயினும் பார்த்துருக்கேன், பட் மார்னிங் 6:15க்குலாம் எனக்கு வந்து மெஜஸ்டிக்காக இருக்கணும். ஸோ அந்த ட்ரெயின் என்னால் பிடிக்க முடியாது. அதனால் நான் யூஸ்வலாகவே வந்து பஸ் ட்ராவல் தான் பண்ணுவேன். ஸோ ஃபைனலாக ஹொசூர் வந்தாச்சு. நான் காலையில் 6:15 அந்த மாதிரி இருந்தேன். ஒரு 9:30 போல் ஹொசூர் வந்து ரீச் ஆயாச்சு. டிராஃபிக் ஒன்றும் அவ்வளோ இல்லை, பட் 2 பஸ் பிடிச்சி வரணும்ல, அதனால் லேட் ஆகிடுச்சு. வந்தோடனே எங்கள் அண்ணாவை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நமக்கு ரொம்ப வசதி இல்லைனாலும் ஓரளவுக்கு வசதியாக இருந்திருந்தா கூட நம்ம வெளியூரில் போய் வேலை பார்க்காம இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். இப்போ ஊரை விட்டு ஊரை போய் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி வீட்டில் யாருமே இல்லை, ஒரு மாதிரி எல்லாத்தையும் மிஸ் பண்ணி எங்கேயோ போய் வேலை பார்த்து அந்த இதே எனக்கு ஒரு மாதிரி எப்போவுமே வருத்தமாக இருக்கும், கஷ்டமாக. ஸோ காலையில் வந்தோடனே எங்கள் அக்கா சுட சுட வந்து பேக் வச்சோடனே சுட சுட தோசை ஊற்றி கொடுத்து சாம்பார் வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நான் அந்த வாழைக்காய் தான் வந்தோடனே பார்த்தேன். இன்னும் பழுக்கவே இல்லை, எந்த ஸ்டேஜில் இருந்ததோ 1 மாதம் அப்படியே இருக்குது. அப்புறம் இன்றைக்கி நான் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல் ஸோ ஹொசூர் பிரான்ச்சு விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நானும் வந்து ஓகே ஏதோ 2-3 ப்ராடக்ட்ஸ் ஏதோ சும்மா அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி வந்தேன். பட் நான் போன ஃபுல்லாக ரஷ் வந்துகிட்டே இருந்தாங்க ஆளுங்க. எல்லாமே நேச்சுரல் வே. ஒன்று நம்ம காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணால் சேஞ்சஸ் வந்து உடனே தெரியும், பட்டு ஆர்கானிக் யூஸ் பண்ணுறப்ப சேஞ்சஸ் உடனே தெரியாது. பட் அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே நமக்கு இருக்காது. டே பை டேவில் அது நமக்கு வந்து சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான். எல்லா ஐட்டம்ஸும் மேக்ஸிமம் இங்கே ஏபிசி ஜூஸு, வெயிட் லாஸ் பவுட்ரு, அப்புறம் கிட்ஸுக்கு பிறந்த கிட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறது லிப்ஸ்டிக்ஸு, அண்டர் ஐ க்ரீம்ஸு, கோட் மில்க்கு, ஒயின் சோப்பு, பர்ஃப்யூமு எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்டு. ஸோ இதெல்லாம் பர்ஃப்யூம்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்ப அப்படியே ஆர்கானிக்காக சூப்பராக இருந்தது. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நியூஸ்லிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இவங்களோட வெயிட் லாஸ் பவுடர் வாங்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னா ஹொசூர் ஹெச்பி பெட்ரோல் பங்க்குக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. கோட்டமாரியம்மன் கோவில் போகிற ஒரு வழியில் இருக்குது. அப்படியே விசிட் பண்ணி வந்து இங்கே பருத்தி பால் ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. பருத்தி பால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா இது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்க. நானும் வரும்போதே பருத்தி பால் வாங்கிட்டு அக்கா கடையில் இருந்தாங்க, பார்த்துட்டு நானும் அக்காவும் பருத்தி பாலை குடிச்சிட்டு அப்படியே இந்த கீரையெல்லாம் வாங்கிட்டு மார்க்கெட்டில். இது வந்து பால் கீரை கிடையாது, பாலுக்கு மாதிரி இருக்க ஒரு சக்கோத் கீரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன லாங்குவேஜில் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இது பால் கீரை மாதிரி இருக்கும், பட் இது சின்ன சின்னதாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கிளியராக காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் கீரையை விட. அப்புறம் ஒரு பிளாக் டீயை வச்சு குடிச்சிட்டு நான் இன்றைக்கி கருவாடு எனக்கு யூஸ்வலாகவே பிடிக்காது, பட் எனக்கு என்னவோ கருவாடு சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் கருவாடை வந்து அப்படியே நெத்திலி கருவாடை வாங்கி அதை ஃப்ரை பண்ணி அதை ஈவினிங் டீயோட நெத்திலி கருவாடும் இந்த கட்டஞ்சாயம் வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் நைட்டுக்கு இந்த சக்கோத் கீரைலாம் போட்டு ஒரு கீரை குழம்புன்னு வச்சு நான் நிறைய தண்ணி விடாமல் அப்படியே ஸ்டீம்லேயே வேக வச்சு தண்ணியே ஊற்றல இதில். நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் தண்ணி ஊற்ற, பட் தீஞ்செல்லாம் போகலை, நல்லாவே இருந்தது. எல்லாம் அப்படியே கெட்டியாக கடைஞ்சி கீரை அப்புறம் இந்த கருவாடை ஃப்ரை கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு இன்றைக்கி டின்னரை முடிச்சாச்சு. சாட்டர்டே எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ நான் வீக்கெண்டில் வேலை முடிச்சுட்டு வந்தோடனே இந்த 2 days எனக்கு இப்படி சமைச்சிட்டு எங்கேயாச்சும் வெளியில் மார்க்கெட் போகிறது, கிராசரி வாங்குறது அப்படின்னு சொல்லி என்னோடய டே ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அவ்வளோதான். மண்டே திரும்ப ஆஃபீஸ் போயிடணும்.